அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்குமே ஈதுல் அல்ஹாருடைய வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஈதுல் அல்ஹாரை நல்ல முறையில் அல்லாஹ்வோட உதவியோடு ரொம்ப சந்தோஷமாக கண்ணியமாக நல்ல முறையில் நம்ம என்ன பண்ணுறோம், கடந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேட் டெய்லி கிளாஸஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி கொஞ்சம் கிளாஸ் லேட் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் மை இஷ்யூஸ். இன்ஷா அல்லாஹ் இனிமேட் அல்லாஹ்வோட துணையோடு நல்ல முறையில் நம்ம சீக்கிரமாக கிளாஸ் போட்டுருவோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, நம்ம இப்போ ஃபிக்ஹை பார்ப்போமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம தயமமுடைய சட்டம் போன கிளாஸில் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதோடைய சட்ட திட்டங்கள், அதாவது தயமம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது கொஞ்சம் ரீகேப் மாதிரி பார்ப்போமா. ஒழு செய்ய முடியாத சூழ்நிலையில் நம்ம தயமம் செஞ்சுக்கலாம். தயமம்னா எப்படி செய்கிறதுனா நம்மளுடைய அதாவது நல்ல மண், தூய்மையான மண்ணில் முகத்தை முகம் இரு கரங்கள் கழுவுறது. அதாவது தயமம் மண்ணில் தட்டி நம்ம முகம் இரு கரங்கள் அந்த மாதிரி கழுவுறதுக்கு தான் என்னது தயமம்னு சொல்லுவாங்க. அதோடைய சட்டம் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல் சட்டம் என்னென்னா தயமும் உடைய சட்டமும் அதனை மார்க்கம் கூறி இருக்கிற ஆதாரத்தை பற்றி நம்ம பார்ப்போம். சிறுந்தொடக்கு மற்றும் பெருந்தொடக்கு நம்ம ஏற்பட்டுருச்சு நமக்கு அப்படின்னா மார்க்கம் அனுமதிக்க முறை. இப்போ நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், தயமம் செஞ்சுக்கலாம். அப்படின்றது தான் தயமம். அதாவது குளிக்கலாம், அப்படி குளிக்கிற தண்ணி இல்லை அப்படின்னா சாய்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு தயமம் செஞ்சுக்கலாம். இது அல்லாஹ் அவனுடைய அடியாருக்கு வழங்கின ஒரு சிறப்பான சலுகை. இந்த சலுகை என்னதுன்னா, முந்தைய எந்த ஒரு உம்மத்துக்குமே என்ன பண்ணல, அல்லாஹ் இந்த மாதிரி தயமம் செய்யுங்க அப்படின்ற ஒரு அற்புதமான அந்த சலுகை யாருக்குமே அல்லாஹ் தரலை. நம்மளுடைய உம்மத்து, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தான நமக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கான், அல்லாஹ் தந்திருக்கான். அதனுடைய ஆதாரம் பார்க்கலாமா? நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தொழுகைக்கு நீங்கள் தயாரானீங்கன்னா உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் அந்த முழங்கை வரையும் கழுவுங்க. உங்களுடைய தலையை மசகு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கால் என்ன கரண்டை கால், அந்த கணுங்கால் சொல்லுவாங்கள்ல, ஸோ கரண்டை கால் வரைக்கும் என்ன பண்ணுங்க, கழுவுங்க. நீங்கள் பெருந்தொடக்கு உங்களுக்கு பெருந்தொடக்கு ஏற்பட்டுச்சுன்னா, இன்னும் நீங்கள் நோயாளியாக இருக்கிறீங்க, அப்படி இல்லை நீங்கள் ட்ராவல் பயணத்தில் இருக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா அதாவது பாத்ரூம் கழிவறை யூஸ் பண்ணியிருக்கீங்க, மனைவியுடன் உடலுறவு கொண்டு விட்டுருக்கீங்க, அப்போது நீங்கள் குளிக்கணும், ஒழு செய்யணும். ஆனால் உங்களுக்கு அந்த நேரத்தில் தண்ணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுத்தமான மண்ணை நாடி செல்லுங்க. அந்த மண் மூலயமா தயமம் செய்யுங்க. அதிலிருந்து உங்களோட முகங்களையும் கால்களையும் நல்லா தடவி கொள்ளுங்க. அல்லாஹ் என்ன பண்ண உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த விரும்ப மாட்டான். ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் தயமம் செஞ்சு கொள்ளுங்க. தயமம் செய்வதனால் என்னது, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை சுத்தப்படுத்தவும் அல்லாஹுடைய அருளை உங்கள் மீது பூரணப்படுத்தவும் அல்லாஹ் என்ன பண்ண நாடுறான் அப்படின்னு அல் குர்ஆனில் 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் எவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்கிறான் பாருங்கள். அடுத்த ஆதாரம் 2 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அல்லாஹ் சொல்கிறேன், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சுத்தமான மண் அவங்களுக்கு முஸ்லீமுடைய ஒழுவிற்கு, அதாவது சுத்தமான மண் முஸ்லீம் அவங்களுடைய ஒழுவாகும். தண்ணீர் கிடைக்கல, தண்ணியே இல்லை, இப்போ நம்ம டவுட் நமக்கு வரும். இப்போ தயமம் செய்யலாம், அது எத்தனை நாளைக்கு செஞ்சுக்கலாம், எவ்வளோ டைம் செஞ்சுக்கலாம் அப்படின்றது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் வரை உங்களுக்கு தண்ணி கிடைக்கலையா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயமம் செஞ்சுக்கோங்க. மண் சுத்தமான, அதுவும் மற்ற மண்ணெல்லாம் இல்லை, சுத்தமான மண். அந்த மண் சுத்தமாக இருக்கா, எந்த ஒரு அனிமலும் அதில் யூரினோ மோஷனோ பாஸ் பண்ணாமல் இருக்கா, சுத்தமான மண்ணாக இருக்கா அப்படின்றது நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதில் தயமம் செஞ்சுக்கலாம். அது என்ன, 10 ஆண்டுகள் வரைக்கும் தண்ணி வரலனாலும் பரவாயில்ல, நம்ம தயமம் செஞ்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு தண்ணி கிடச்சிருச்சுன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள நினச்சி கொள்ளுங்க. அது உங்களுக்கு சிறந்ததாகும் அப்படின்னு. அடுத்த ஆதாரம் 3லேயும் என்ன சொல்கிறாங்க, அதே தான் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாக சுத்தமான மண் முஸ்லீம் சுத்தப்படுத்தக்கூடிய சாதனமாகும். முஸ்லீம் என்ன பண்ணுது, சுத்தப்படுத்தக்கூடிய சாதனமாகும். தண்ணீர் கிடைக்காமல் 10 ஆண்டுகள் வரை ஆனாலும் சரி,
அவர் என்னது தண்ணீர் பெற்று நீங்கள் வந்து கடைசியில் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் தண்ணீர் பெற்றுக்கொண்டால் அவர் தனது உடலை அதில் நனைத்து கொள்ளட்டும், நிச்சயமாக அது சிறந்ததாகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, 10 ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு தண்ணியே இல்லைன்னா நீங்கள் டெய்லியும் வந்து 5 வக்துக்குமே என்ன பண்ணலாம், ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து தைமம் செய்யலாம். தண்ணி இல்லாத பட்சத்தில் ட்ராவலிங் பண்ணும் போது அந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இல்லாத இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா மட்டுமே என்ன பண்ணலாம், தைமம் செய்யலாம். சரி, அதோடைய கருத்து பார்ப்போமா. இப்போ வந்து சொல்லப்பட்ட 2 நபிமொழியுமே வந்து சுத்தமான மண் வந்து ஒலு என்பது, சுத்தமான மண்ணுனா என்னது, ஒலு. ஸோ அந்த ஒலு என்பதும் தஹூர் என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதாவது தண்ணீர் வந்து எப்படி வந்து ஒலு செய்வதற்கு சுத்தமாக இருக்கணுமோ, சுத்தம் செய்வது, அதாவது ஒலு செய்வதற்கும் சுத்தம் செய்வதற்கும் சுத்தமான தண்ணீர் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே போன்று மண் நம்ம என்ன பண்ணலாம், அதையும் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதுபோன்று தண்ணீர் இல்லாத போது சிறுந்தொடக்கு பெருந்தொடக்கில் இருந்தாலும் சுத்தமாவதற்கு மண்ணை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒருவருக்கு 10 ஆண்டுகளும் தண்ணீர் கிடைக்காம இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணலாம், சிறுந்தொடக்கு இருந்தாலும் சரி பெருந்தொடக்கு வந்தாலும் சரி உடல் உறவு கொண்டாலும் சரி என்ன பண்ணலாம், நம்ம வந்து தைமம் செஞ்சுக்கலாம், ஒலு செஞ்சுக்கலாம் தைமம் மூலியமா அப்படின்றது வந்து சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஆதாரம் 4. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, எனக்கு வந்து பூமி வந்து மஸ்ஜிதாகவும் தஹூராவாகவும் வந்து, அதாவது தஹூரானா என்னது, சுத்தம் செய்யக்கூடிய சாதனமாக வந்து ஆக்கப்பட்டுள்ளது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனுடைய கருத்து என்னென்னா, தொழுகையின் நேரம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கருகளை வந்து தொழுகிறதுக்கு வந்து தொழுகை நிறைவேற்றுவதற்கு வந்து மஸ்ஜித் வந்து இல்லை அப்படின்னா பூமியில் வந்து எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், தொழுது கொள்ளலாம். இந்த சலுகை வந்து முந்தைய எந்த சமுதாயத்திற்கும் இல்லை, நமக்கு தான் வந்து இந்த சலுகை வந்து இருக்குது. அதே மாதிரி தண்ணீர் இல்லாத போது வந்து பூமியோடைய மண்ணை என்ன பண்ணலாம், நம்ம வந்து தைமம் செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த சலுகை என்னது, முந்தைய எந்த ஒரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு தான் வந்து தந்திருக்கா. சுப்ஹானல்லாஹ். தைமம் செய்வதற்கு உரிய நிபந்தனைகள் பெற்றுக்கொண்டால் தைமம் செய்வதை மார்க்கம் வந்து அனுமதிக்கிறது. தைமம் வந்து தைமம் வந்து ஒலுவுடைய இஸ்தானித்தா இருக்கின்றது. ஆகவே அதாவது இது எப்படி நான் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ நம்ம தைமம் செய்கிறது என்னது, எந்த ஒரு சமுதாயத்திற்குமே என்ன பண்ண அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து தரலை. பட் நமக்கு என்ன பண்ணியிருக்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அந்த இதை தந்திருக்கா. தைமம்க்கு வந்து சில நிபந்தனைகள் வந்து இருக்குது. எல்லா இடங்கள்லையும் நம்ம பண்ண முடியாது. இப்போ நம்ம சாப்பிட்டு அந்த எலும்புன்னு சொல்லுவாங்கள்ல, எலும்பு துண்டுகள், அதிலலாம் வந்து தைமம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி சில இதிலலாம் என்ன பண்ண தைமம் செய்யக்கூடாது. மார்க்கம் கூறி இருக்கிற விஷயத்தெலாம் நம்ம என்ன பண்ணணும், தைமம் செய்யணும். செஞ்சுட்டு நம்ம இபாதத்துக்களை வந்து இதன் மூலம் என்ன பண்ண நிறைவேற்றலாம். இந்த இபாதத்துக்கு நம்ம தொழுகிறோம், ஓதுறோம், அந்த இடத்துல தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய இபாதத்துக்காக நம்ம தைமம் செஞ்சுக்கலாம். குர்ஆன், ஹதீஸ் மற்றும் இஜ்மாவின் மூலம் வந்து இந்த இது வந்து நல்லா வந்து ஒன்று கருத்து வந்து வந்திருக்கு. எல்லார் மூலயமா வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து நபியோடைய ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்குறது, நபி மொழியை வந்து பார்க்குறது, எல்லா ஹதீஸ்கள்லேயும் வந்து ஒன்று கருத்து என்னது, தைமம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு எல்லா வந்து அறிஞர்களும் வந்து ஒன்றாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது சட்டம், தைமம் உடைய நிபந்தனைகள் மற்றும் தைமம் செய்வது ஆகுமாக கூடிய காரணங்கள். இப்போ வந்து தைமமுடைய நிபந்தனையும் அதோடைய ஆகுமான காரியங்களும் பார்ப்போம். தண்ணீர் பயன்படுத்த முடியாத போதெல்லாம் என்ன பண்ணுவோம், தைமம் செய்வது ஆகுமானதாகும். இப்போ நம்ம தண்ணி நம்ம வீட்டில் வருது இருந்தாலும் நம்ம வந்து தைமம் செய்கிறோன்னா அந்த தைமம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா வந்து தண்ணீர் இல்லை, ஒன்றுமே தண்ணியே கிடையாது அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணணும், தைமம் செய்யணும். தண்ணீர் இருந்துச்சுன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. தண்ணீர் கிடைக்கவில்லை அப்படின்னாலும் சரி, அல்லது வந்து தண்ணீர் பயன்படுத்துவது வந்து உடல் வந்து இப்போ நம்ம நோய் இருக்குது, அந்த இடத்துல வந்து தண்ணி பட்டுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும், செப்டிக் ஆகிடும். ஸோ டாக்டர் வந்து அந்த இடத்துல தண்ணி படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோய் ஏற்பட்டுவிடும் அல்லது வந்து நோய் இன்னும் வந்து அதிகமாகும் அப்படின்ற பயத்தில், அப்படின்னா கடு ரொம்ப குளிர் நிலவுது அப்படின்னா, இப்போ நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப அப்படியே ஸ்னோஃபால்லாம் ஆகும்ல, அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே கையை விட்டாலே நம்மளால் தாங்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் எது நோயின் காரணமாகவோ இல்லை நோய் வந்து அதிகரிச்சிருச்சு அப்படி இல்லைன்னா ரொம்ப குளிருது அப்படின்னா தண்ணி வந்து இல்லை, அந்த பட்சத்தில் தான் நம்ம தைமம் செய்யணும். தைமம் செய்வது அனுமதிக்கப்பட்டது ஆகும் அப்படின்றாங்க. அதோடைய ஆதாரம் என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு மனிதன் வந்து தொழாமல் வந்து மக்களை வந்து விட்டு தனித்து வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்கள பார்த்து கேட்குறாங்க,
இன்னவரே மக்களோட வந்து நீங்கள் வந்து சேர்ந்து தோழாமல் நீங்கள் வந்து உங்களை வந்து எது தடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு வந்து ஜனாபத்னா எனது பெருந்தொடக்கு தான் வந்து ஜனாபத் சொல்லுவாங்க. ஸோ ஜனாபத் வந்து ஏற்பட்டு விட்டது, என்கிட்ட வந்து குளிக்க வந்து தண்ணி இல்லை, அதனால தான் நான் வந்து தொழாமல் வந்து தண்ணி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மண்ணை வந்து பயன்படுத்திக்கோங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து போதுமானதாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து தயமம் வந்து சரியாவதற்கு பின்வருகின்ற நிபந்தனைகள், அதாவது தயமுடைய நிபந்தனைகளும் அதனுடைய அவசியமும் பார்ப்போம். நீயத், ஃபர்ஸ்ட் ஒன் என்னது நீயத், செகண்ட் ஒன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீயத், செகண்ட் ஒன் வந்து முஸ்லீமாக இருக்க வேண்டும், தேர்ட் ஒன் வந்து புத்தி சுவாதீனம் இருக்க வேண்டும், ஃபோர்த் ஒன் பிரிந்தறிகின்ற பக்குவம் இருக்க வேண்டும், ஃபிஃப்த் ஒன் வந்து தண்ணீர் கிடைக்காமல் இருக்க வேண்டும் அல்லது தண்ணீரை பயன்படுத்துவதால் சிரமம் ஏற்பட்டு என்று இருக்க வேண்டும். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாமா? நீயத், தொழுகைக்காக தயமம் செய்கிறேன் வந்து நம்ம தஹாராவிற்காக தயமம் செய்கிறேன் என்று எண்ணம் மனதில் வந்து இருக்கணும். ஸோ நம்ம தொழுகைக்காக தஹாராவுக்காக வந்து நான் ஒழு செய்கிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தொழுகைக்காக ஒழு செய்கிறோம், நியத் வச்சுட்டு போவோம். அதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம், தயமம் செய்கிறேன்றது தொழுகைக்காக வந்து நான் தயமம் செய்கிறேன் அப்படின்றது நியத் வச்சுட்டு போகணும் என்று வந்து எண்ணம் வந்து மனதில் வந்து இருக்கணும். அப்புறம் இருக்க வேணும். வணக்க வழிபாடுகள் எல்லாவற்றும் நியத் அவசியம். அது இப்போ நம்ம தொழுகிறோம், ஓதுறோம், எல்லாத்துக்குமே நியத் வச்சுருந்தோம், நான் உனக்காக இதை நான் செய்கிறேன். இப்போ நம்ம தக்பீர் கட்டும் போது எல்லாம் இந்த வக்தை வந்து நான் உனக்காக தொழுகிறேன்னு சொல்லி நியத் வச்சு தானே தொழுகிறோம். ஸோ எல்லா வழக்க வழிபாடுகளும் நியத் வந்து அவசியம். தயமம் செய்வதும் ஒரு இபாதத், அதாவது தயமும் என்னது, அல்லாஹ் வந்து ஒரு இபாதத்தை தான் அதை மாற்றிட்டான், வணக்கமாகும். இபாதத்னா என்னது, வணக்கமாகும். ஆகவே இதற்கு வந்து நியத் எண்ணம் அவசியமாகாது. இப்போ நம்ம வந்து தொழுகைக்காக நான் வந்து இந்த தயமம் வந்து நான் தொழுகைக்காக செய்கிறேன் அப்படின்னு நியத் வைக்கணும். இப்போ நான் தயமம் செய்ய போகிறேன்றது நியத் வந்து அவசியம் இல்லை அப்படின்றத வந்து நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ நியத்னா என்னது, எல்லா இபாதத்துக்கும் நியத் வந்து அவசியமாகும். முஸ்லீமாக இருக்க வேண்டும். ஆகவே காஃபிர் நிராகரிப்பாளர், காஃபிர்னா யார், நிராகரிப்பாளர், தயமம் செய்வது வந்து சரியாகாது. ஏன்னா வந்து தயமம் வந்து ஒரு இபாதத் நம்ம படித்தோம்ல. ஸோ தயமம்னா என்னது, ஒரு இபாதத். காஃபிரிடம் இருந்து எந்த இபாதத்தும் ஏற்கப்படாது, ஏன்னா அவங்க மற்ற மதத்தவர்கள். ஸோ அவங்க அல்லாஹுக்காக நியத் வச்சா அப்படியே அவங்க வந்து மாறி நம்ம மதத்தில் வந்தால் தான் என்ன ஆகும், அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து புத்தி சுவாதனம் இருக்க வேண்டும். பைத்தியம் பிடிச்சவங்க, அதாவது அன்கான்ஷியஸ், நினைவே இல்லை, இப்போ அங்கே என்ன இருக்குன்றது கூட எனக்கு ஞாபகம் இல்லை, நினைவு இல்லை அப்படின்னு மயக்கம் அடைந்தவர்கள் தயமம் செய்வது சரியாகாது. நம்ம ஒழுங்காக இப்போ நம்ம தள்ளாடிக்கிட்டு இருக்கோம், ஸோ அது நம்மளால் மைண்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியல, அந்த நிலையில் நம்ம தயமம் செய்கிறதுன்னு அது சரியாகாது. அப்புறம் வந்து பிரித்தறிந்த பக்குவம் இருக்க வேண்டும். இப்போ நம்ம சரியது தவறு, இப்போ நம்ம தொழுகிறோம், இப்போ 4 வக்து தொழுகிறோம், அது 4 வக்து நம்ம எப்படி தொழுகுன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த வக்தில் இந்த துவா ஓதணும், இது சஜ்தா செய்யணும், சஜ்தாவில் இந்த துவா ஓதணும், ருக்குல வந்து இந்த இது ஓதணுன்றது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு தெரியாதவங்க வந்து யாருன்னா வந்து சிறு பிள்ளைகள், குட்டி குட்டி சின்ன பிள்ளைகள், அப்புறம் வந்து 7 வயதிற்கு குறைவாக இருக்கிற சின்ன பிள்ளைங்க தான். ஸோ யார் சின்ன பிள்ளைங்கன்னா என்னது, 7 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, அவங்க சின்ன பிள்ளைகள் கிடையாது, அவங்க வந்து பக்குவ வயதை அடைஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறோம், 7 வயசுக்கு மேலே ஆயிருந்துச்சு, 8 வயசு 10 வயசு பிள்ளைக்கெலாம் தொழுகணும்னு சொல்லணும், ஏன்னா சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அது புரிஞ்சுக்குவாங்க. இல்லை 7 வயசுக்குள்ளே 5 வயசு 4 வயசு பிள்ளைங்களுக்கு அது சொன்னாலும் அது புரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து தயமம் செஞ்சால் அது வந்து சரியாக இருக்காது. தண்ணீர் கிடைக்கலை, அப்படி இல்லை தண்ணீர் வந்து பயன்படுத்துவதற்கு சிரமம் ஏற்படும் அப்படின்றவங்களுக்கு வந்து அதாவது தண்ணீர் இல்லை என்றால் தயமம் செய்யலாம். இதுதான் இதனுடைய கருத்து. அதனுடைய ஆதாரம் அல்லாஹ் வந்து இதில் சொல்கிறான், நீங்கள் வந்து தண்ணீரை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தூய்மையான மண்ணை வந்து நாடுங்க. நீங்கள் தூய்மையான மண் என்ன பண்ணுங்கள், அங்கே தூய்மையான மண்ணில் நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய முகங்கள் கரங்களை வந்து தடவுங்க, மசகு செய்யுங்க அப்படின்னு அல் குர்ஆனில் 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, சுத்தமான மண் வந்து முஸ்லீமுடைய ஒழுவாகும். சுத்தமான மண் தான் என்னது, முஸ்லீம் அவங்களுடைய ஒழுவாகும். தண்ணீர் வந்து கிடைக்கல அப்படின்னா 10 ஆண்டுகள் தண்ணீர் கிடைக்கலனாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம்,
நம்ம வந்து அந்த மண்ணை கொண்டு நம்ம வந்து சுத்தம் செய்யலாம். இது வந்து முந்தி இருக்கிற எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் வந்து தரலை. ஸோ இதை நம்ம முன்னாடியே இந்த பேராகிராஃப் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதே தான் இப்போ ரிப்பீட் ஆகுது. அடுத்து தண்ணீர் வந்து அல்லது வந்து தண்ணீர் வந்து பயன்படுத்துவதனால் வந்து உடலுக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னாலும், இல்லை நமக்கு வந்து நோய் வந்து அதிகரிச்சிரும், உடல் வந்து நலம் பெறுவதற்கு வந்து தாமதமாகும், இப்போ நம்ம க்யூர் ஆகிறதுக்கு வந்து நான் லேட் ஆகும், இப்போ அந்த இடத்துல அடிபட்டிருக்க கட்டு போட்டிருக்கோம், தண்ணி படக்கூடாது, அப்படி பட்டுச்சுன்னா அது வந்து க்யூர் ஆக லேட் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்து தயமம் செஞ்சுக்கலாம். நோய் வந்து அதிகரிச்சிரும்னு பயப்படுறதுனால வந்து நம்ம தயமம் செய்வது கூடும். அது அடுத்து ஆதாரம் 1, நீங்கள் நோயாளியாக இருந்தால் நீங்கள் தயமம் செய்யுங்கள். இது யார் சொல்கிறா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்கிறான், நீங்கள் நோயாளியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, தயமம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்கிறான். ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு பயணத்தில் வந்து போயிட்டு இருந்தோம். எங்களிடம் வந்து ஒருத்தவங்க வந்து தலை வந்து கல்லடிப்பட்டு வந்து ஒருவர் வந்து தலையில் வந்து கல்லடிப்பட்டு வந்து வந்திருந்தாங்க. அந்த கல்லடிப்பட்டு விட்ட ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து இரவில் வந்து தூங்கிருங்க போது அவங்களுக்கு வந்து இஸ்கலிதம் வந்து ஆகிவிட்டுச்சு. அதாவது இஸ்கலிதம்னா வந்து அப்படின்றத வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஸோ என்னது இஸ்கலிதம் அப்படின்னா என்னன்றதை, அதோடைய மீனிங் என்ன அப்படின்றத வந்து இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கிளாஸில் வந்து நீங்கள் வந்து சப் குரூப்பில் வந்து நீங்கள் போடுங்க இன்ஷா அல்லாஹ். சர்ச் பண்ணி போடுங்க, டிக்ஷனரியிலையோ சரி இல்லை வந்து கூகுள்லேயோ சரி நீங்கள் சர்ச் பண்ணி போடுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ ஆகிவிட்டுச்சு. தயமம் செய்வதற்கு எனக்கு வந்து சலுகை வந்து இருக்கா அப்படின்னு வந்து சக தோழர்களிடம் கேட்குறாங்க. அப்போ அந்த தோழர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தண்ணீர் வந்து பயன்படுத்துறதுக்கு உனக்கு தான் சக்தி இருக்குல்ல, உங்ககிட்ட தான் தண்ணி இருக்குல்ல, ஸோ வந்து அந்த நிலையில் வந்து உனக்கு வந்து சலுகை வந்து கிடையாது அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. நபிக்கிட்டேயோ கேட்கல, மார்க் அறிஞர்கிட்டேயோ என்ன பண்ணாங்க, அந்த சக தோழர்கள் வந்து கேட்கல, அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த மனிதர் வந்து குளிச்சுட்டு தலை காயத்தில் வந்து தண்ணீர் பட்டுருச்சு. அவங்க தலைக்கு குடிச்சிட்டாங்க, அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து தண்ணீர் வந்து போயிருச்சு. போனோடனே அவங்க என்ன பண்ணாங்க, இறந்து விட்டாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தவுடன் வந்து இந்த மாதிரி வந்து செய்தி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மக்கள் வந்து அவரை வந்து கொன்று விட்டாங்க, அல்லாஹ் வந்து அவரை வந்து கொல்லலை, மக்கள் தான் அவங்க என்ன பண்ணாங்க, கொன்னுட்டாங்க. அவர்கள் வந்து மார்க்க சட்டங்களை வந்து அறிந்திருக்கவில்லை. என்ன வந்து அப்படி அறியலை அப்படின்னா வந்து அவங்க வந்து மார்க்கத்தை அறிஞ்சவங்க கிட்ட வந்து கேட்டிருக்கலாம். அறியாத நிலையில் வந்து விசாரிக்காமல் வந்து அவங்க வந்து தயமம் செய்வது அவருக்கு வந்து போதுமானதாக இருக்காது அப்படின்றது அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. யார் யாருக்கெல்லாம் வந்து தயமம் செய்யலான்றதை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். யார் யாருக்கு தயமம் செய்யலாம், நோயாளியாக இருக்கிறவங்க, நமக்கு தண்ணி இல்லை அப்படின்றவங்க, இல்லை நோய் அதிகரித்து விடும், கடும் குளிர், இந்த மாதிரி நிலையிலலாம் என்ன பண்ண தயமம் செய்வது கூடும். அவங்க என்ன பண்ணலான்னா அந்த காயத்துலேயும் இல்லை வந்து அவங்க வந்து மண்ணை கொண்டு தயமம் செய்யலாம். அப்படிலாம் அந்த காயத்துக்கு மேலேயே அவங்க வந்து என்ன பண்ணலாம், தயமம் செஞ்சுருக்கலாம். உடலை மட்டும் என்ன பண்ணலாம், கழுவி இருக்கலாம் அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அல்ஹம்துலில்லாஹ் இதோட வந்து கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்ஷால்லா இதோட கண்டினியூஷன் அடுத்த ஆதாரத்தை வந்து நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் இன்ஷால்லா கேளுங்க. இன்னோட கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.